கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்தது D55. ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா. நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னாரு, என்னோட அடுத்த படம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டாரு. சோஷியல் மீடியால ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்கள்ல போஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி இப்படி ஹேண்டில் பண்றீங்க? காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லுவார்ல, வெறி வேணும்டா வெறி. நெருப்புல காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியா வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மாதிரி ஸ்டேஜ் எப்ப கிடைக்கும், உங்களை எப்ப சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு கருப்பு ஆடியோ லான்ச்ல இருக்கும். கீர்த்தி வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு நான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடியோ பக்கத்தில் பில்ட் பண்ணுறேன். அதுக்கும் கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு கீர்த்தியை கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே உள்ள கூப்பிட்டு போயிட்டேன். 4 days. நீங்கள் கேட்குற லாஸ்ட் 7 minutes, நீங்கள் கேட்குற டூட் ஆர்கெஸ்ட்ரல் சூட்டு எல்லாமே ஒரே சிட்டிங்ல ஓகே பண்ணி கொடுத்தாரு. வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு லவ் யூ லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கெல்லாம் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணோடனே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலயும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறைய லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளவு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே எனக்கு முக்கியமா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ டில் ஐ டை ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு தெம். அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்டரலி கடவுள், அவ்வளோதான். இவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல. அதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா, அது தெரிஞ்சா நாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்தது D55. ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா, அதோட கம்போசிங் போயிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாவும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னாரு, என்னோட அடுத்த படம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரக்டர் கேட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேல வச்ச கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு என் மேல இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா. விவேக் அண்ணா வந்து என்ன நம்ம கூட ஒர்க் பண்றதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்ல தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பத்தி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போது அதை வந்து அவர் பண்ணி, அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்க வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கு. அப்படிங்கும்போது பவிழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. நாங்க எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. Would you like to answer that? இல்ல, அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறைய நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்க லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையா ஹார்ட் ஒர்க் பண்றேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. சோஷியல் மீடியால ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்கள்ல போஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி இப்படி ஹேண்டில் பண்றீங்க? How do you deal with it? What is it? சாய் அபியங்கர்ஸ் மந்த்ரா கேட்கலாமா? லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லுவார்ல, வெறி வேணும்டா வெறி. மற்ற பயங்கரமா செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையா பண்றது மட்டும்தான் வேலை.
நல்லா மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்கு. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அதுதான் நெருப்புல காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியாக வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மாதிரி ஸ்டேஜ் எப்ப கிடைக்கும், உங்களை எப்ப சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு கருப்பு ஆடியோ லான்ச்சில் இருக்கும். பவழமல்லிக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து அண்ணா மகேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கேட்டு அப்படியே எந்த சொன்னார் 5th லாக்டு அப்படியே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இது வரைக்கும் அவர் எதுக்குமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணதுமே செம்மையா ஹைப் ஆயிட்டேன். ஸோ அவர் ஓகே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தேஜோ அவரை ரீச் அவுட் பண்ணோம். தேஜோ ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிரிக்கே இல்லாத டியூனை போட்டு காமிச்சிட்டு இதில் மியூசிக் வீடியோ பண்ணோன்னு அவர் பயன்டர் ப்ரோ லிரிக் இருந்ததா இல்லையா, உங்கள் ஃபைனல் மிக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை லிரிக் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷூட் பிளான் பண்ணோம். அண்ட் செம குயிக்காக ஐ திங்க் வித்தின் 6 to 7 days ஃபுல் ஐடியேஷன். அவர் ஆல்ரெடி வேற ஒன்றுல பிஸியாக இருந்தார். ஸோ இதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணதுக்கு தேஜோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் whenever we have collaborated it has always been amazing and you truly mean a lot to me. Thank you so much. என் தலைவன் கீர்த்தீஸ்வரன். ஸோ கீர்த்தி வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு நான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடியோ பக்கத்தில் பில்ட் பண்ணுறேன். அதுக்கும் கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு கீர்த்தியை கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே உள்ள கூப்பிட்டு போயிட்டேன் சென்டிமெண்ட்லாம். ஸோ கீர்த்தி வந்து லிட்ரலி நான் என்னோட இண்டிபெண்டன்ட்ல எவ்வளோ ஜாலியாக லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறேன்னா நான் அதை கீர்த்தியோட டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா கீர்த்தி வந்து டார்லிங் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் ரிலீஸ் அப்படின்ட்டு போயிடுவாப்புல. ஸ்டூடியோக்கு வந்துட்டு ஆர்ஆர் வந்து நாங்கள் ஆக்சுவலி 4 days பண்ணோம் டூடுக்கு. 4 days. நீங்கள் கேட்குற லாஸ்ட் 7 minutes, நீங்கள் கேட்குற டூட் ஆர்கெஸ்ட்ரல் ஷூட்டு எல்லாமே ஒரே சிட்டிங்கில் ஓகே பண்ணி கொடுத்தாரு. ஸோ கீர்த்தி ஆன் டு லாட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் லவ் கீர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் வந்து நம்ம விவேக் அண்ணா சாங் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜஸ்ட்டு இதுக்கு சந்தம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்ததுனால ஐ ஃபெல்ட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி ஒரே ஒரு 5 minutes யோசித்தேன். 6th minute அண்ணா கால் பண்ணி அண்ணா எனக்கு ஒரு பாட்டு எழுதணும், எழுதி தரீங்களான்னு. ஓகே எப்போ வேணும் சாய் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 1 hourல வேணும் அப்படின்னேன். அவர் வந்து எப்போவுமே இப்படி தான் வருவியா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் கேட்டுட்டு 1/2 hourல ஃபுல் லிரிக்க முடிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. வாட் எவர் சாங்ஸ் யூ ஹவ் ரிட்டன் ஃபார் மீ ஹேஸ் அ லாட் ஆஃப் டெப்த் அண்ட் ஸோ மச் ஆஃப் லிரிக்கல் வேல்யூ. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பேசிக்காக ஒரு சின்ன க்ளோ அப் இருக்கும் என் மூஞ்சில. அந்த க்ளோ அப்கான ரீசன் வந்து ஒரே ஆள் ஸ்ருதி மஞ்சரி தான். ஏன்னா லைக் ஃபேஷன் ரொம்ப முக்கியம்னு என் மைண்ட்ல இன்ஜஸ்ட் பண்ண டிசைனர் அவங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா ஹூ ஹவ் கம் ஹியர் டு கவர் திஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். பவழமல்லி ஓகேவா? சூப்பரா? ஓகே டன்.